450 கிலோமீட்டர் தூரம் பாய்ந்து சென்று தாக்கும் அப்தாலி ஏவுகணையை பரிசோதித்தது பாகிஸ்தான். இலக்கை துல்லியமாக தாக்கும் திறனை மேம்படுத்திய பிறகு நடைபெற்ற சோதனையால் பதற்றம். பாகிஸ்தானிலிருந்து எந்தவொரு பொருளையும் இறக்குமதி செய்ய தடை விதித்தது மத்திய அரசு. தேச பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக வர்த்தகத்துறை அமைச்சகம் அறிவிக்கை. இந்திய துறைமுகங்களில் பாகிஸ்தான் கொடி ஏந்திய கப்பல்களுக்கு தடை விதிப்பு. இந்திய கொடி ஏந்திய எந்த கப்பல்களும் பாகிஸ்தான் துறைமுகங்களுக்கு செல்வதற்கு தடை. காஷ்மீரின் குப்வாரா, அக்னூர், உரி உள்ளிட்ட பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே இன்றும் அத்துமீறிய பாகிஸ்தான். தொடர்ந்து 9வது நாளாக அடாவடியில் ஈடுபட்டவர்களுக்கு பதிலடி கொடுத்த இந்திய வீரர்கள். வருகிற 5ஆம் தேதியன்று கோவை மற்றும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும். நீலகிரி, தேனி, தென்காசி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல் மற்றும் கரூரிலும் கனமழைக்கு வாய்ப்பு. 6ஆம் தேதியன்று 9 மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். கோவை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். 2026 சட்டமன்ற தேர்தல் பிரச்சார பணிகளை முடுக்கிவிடுவது குறித்து அறிவாலயத்தில் ஆலோசனை. ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறுகிறது திமுக பொதுக்குழு கூட்டம். அறிவாலயத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் 1244 இடங்களில் கூட்டங்கள் நடத்த திமுக ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு என்ற தலைப்பில் நடத்த திட்டம். பாஜக கூட்டணியை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சொந்த கட்சியில் தலைமைக்கே சிக்கல் வரும் என்று இபிஎஸ்க்கு அச்சம். அனைத்து விதமான அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டதாக நிர்வாகிகள் மத்தியில் முதலமைச்சர் பேச்சு. சென்னையில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா தலைமையில் மாநில மையக்குழு கூட்டம். மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்பு. சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்தி தனியார் நிறுவனங்கள் பட்டப்படிப்பை நடத்த அனுமதிக்கக்கூடாது. தனியார் நிறுவன மாணவர் சேர்க்கையில் கட்டண கொள்ளை நடைபெறுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம். தேமுதிக இளைஞரணி செயலாளர் பொறுப்பை தன்னிடமிருந்து பறித்து மகன் விஜயபிரபாகருக்கு கொடுத்ததால் அதிருப்தி. உயர்மட்ட குழு உறுப்பினர் பதவியிலிருந்து விடுவியுங்கள், இல்லாவிட்டால் கட்சியிலிருந்து விலகிவிடுவேன் என பிரேமலதாவுக்கு முன்னாள் எம்எல்ஏ நல்லதம்பி அதிருப்தி கடிதம். தன்னை கொலை செய்ய சதி என மதுரை ஆதீனம் பரபரப்பு பேச்சு. நான் இது கூட வர்றாங்க, நேற்று கூட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. என்னை கொலை செய்ய சதி பண்ணி விட்டார்கள். தர்மியாதீனம் தான் அவருடைய ஆசை தான் நீ காப்பாற்றிச்சு. மீனாட்சி சுந்தரத்தை பெருமான் தான் நீ காப்பாற்றினார். இந்த இடத்துல நிற்பனா பிளவமான அவ்வளவு தூரம் நடந்தது. நேற்று நல்ல காரியத்தை பேச முடியவில்லை ஐயா. உளுந்தூர்பேட்டையில் நடைபெற்ற கார் விபத்தை நினைவு கூர்ந்து பேச்சு. தன்னை சிலர் திட்டமிட்டே கொலை செய்ய முயற்சித்ததாக மதுரை ஆதீனம் புகார். பதிவெண் இல்லாத காரில் வந்ததாக மத அடையாளங்களுடன் குற்றச்சாட்டு. வந்தவங்களே 2 பேருமே இஸ்லாமியர்லாம் வந்தாங்க. அவங்க வந்ததுமே பேரிகார்டு போட்டிருந்தும் பேரிகார்டை தடுத்தும் அதை மீறி தான் காரை ஆமாம் பிளான் பண்ணி வந்த மாதிரி தான் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்த வேகம் அப்படி இருந்தது. இன்னொன்று பேரிகார்டு இருக்கு, பிளஸ் கார்ல நம்பர் பிளேட்டே கிடையாது. ஸோ நம்பர் பிளேட் இல்லாதனால தான் எங்களுக்கு சந்தேகமே ஏற்படுது. போட்டிருக்காங்க 2 இஸ்லாமியர் இல்ல ரொம்ப நேரமா ஃபாலோ பண்ணி வந்த மாதிரி. அதேதான் ரொம்ப ஸ்பீடு.
ஆதீனத்தை கொலை செய்ய முயற்சித்ததாக கூறப்படும் விபத்து சாதாரணமான ஒன்று என போலீசார் தகவல். இரு கார்கள் மோதிக்கொண்ட சம்பவத்தில் இருதரப்புமே பேசி சமாதானமாகிவிட்டதாகவும் விளக்கம். சென்னை ஷெனாய் நகரில் மதுக்கடையை மூட வலியுறுத்தி தவேகாவினர் போராட்டம். கைது செய்து வேனில் ஏற்ற முயற்சித்த போது போலீசாருடன் வாக்குவாதம், தள்ளுமுள்ளு. நடுக்கடலில் நாகை மீனவர்களை கொடூரமாக தாக்கிய இலங்கை கடற்கொள்ளையர்கள். பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி உபகரணங்களை கொள்ளையடித்துச் சென்று அட்டூழியம். மதுரையில் தவேக தலைவர் விஜயை பணி நேரத்தில் பார்க்கச் சென்ற காவலர் கதிரவன் மார்க்ஸ் சஸ்பெண்ட். கட்சி துண்டு அணிந்து சென்ற புகைப்படம் வெளியான நிலையில் மாநகர காவல் ஆணையர் நடவடிக்கை. ஈரோடு சிவகிரி அருகே வயதான கணவன் மனைவி வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் எதிரொலி. பெருந்துறை உட்கோட்ட பகுதியில் உள்ள தோட்டத்து வீடுகளை கணக்கெடுத்து உரிய பாதுகாப்பு அளிக்கவும் கண்காணிக்கவும் போலீசார் வரவழைப்பு. ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே முதிய தம்பதி கொலை வழக்கில் துப்பு துலக்குவதில் சிக்கல். சிசிடிவி காட்சிகள் எதுவும் இல்லாததால் விசாரணையில் முன்னேற்றமில்லை என தகவல். சிவகிரி இரட்டை கொலை சம்பவத்தில் தொடர்புடைய கொலையாளிகள் காடுகளில் பதுங்கலா? மலைப்பகுதிகளில் ட்ரோன்களின் உதவியுடன் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ள போலீசார். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே முதிய தம்பதி நகைக்காக வெட்டி கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு சீமான் கண்டனம். வீட்டில் கூட பாதுகாப்பாக வாழ முடியாத கொடுஞ்சூழல் நிலவுவதுதான் திராவிட மாடலா எனவும் காட்டம். சேலம் அருகே வீட்டில் தனியாக வசித்து வந்த மூதாட்டி எரிந்த நிலையில் சடலமாக மீட்பு. கொலை செய்து சடலம் எரிக்கப்பட்டதா அல்லது தீ விபத்தா என போலீசார் விசாரணை. துபாயைச் சேர்ந்த தொழிலதிபரை கோவையில் கொலை செய்து கரூரில் சாலையில் வீசிய சம்பவத்தில் 3 பெண்கள் உள்பட 5 பேர் கைது. பணத்திற்காக மதுவிலும் சிக்கனிலும் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்து கொலை செய்த காதலி சாரதாவை தேடும் தனிப்படை போலீஸ். காரைக்காலில் ரவுடிகள் வீடுகளில் அதிகாலையில் அதிரடி சோதனை நடத்திய போலீசார். ஆயுதங்கள் பதுக்கப்பட்டுள்ளனவா, வெளிமாநில குற்றவாளிகள் பதுங்கியுள்ளனரா என ஆபரேஷன் திரிசூலம் திட்டத்தின் கீழ் ஆய்வு செய்து 20க்கும் மேற்பட்டோர் கைது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே சாலை தடுப்பில் இருந்த கம்பத்தில் கார் மோதிய விபத்தில் 2 உயிரிழப்பு. அதிகாலையில் ஓட்டுநர் உறக்க கலக்கத்தில் இருந்தபோது தும்மல் ஏற்பட்டதால் கட்டுப்பாட்டை இழந்து விபத்து. திருவாரூர் மாவட்டத்தில் 1000 ஏக்கர் பரப்பிலான பருத்தி பயிர்கள் வேரோடு சாய்ந்து சேதம். கமலாபுரம், ஓகை பேரையூர், கூத்தாநல்லூர், பூதமங்கலம் உள்ளிட்ட பகுதி விவசாயிகள் வேதனை. கோத்தகிரியில் 13வது காய்கறி கண்காட்சி தொடக்கம். டன் காய்கறிகளால் வடிவமைக்கப்பட்ட உருவங்கள்.
கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே புதுப்பேட்டை சார் பதிவாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு. 3 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை போலி ஆவணங்கள் தயாரித்து சட்டவிரோதமாக பத்திரப்பதிவு செய்த புகாரில் நடவடிக்கை. அரசுமுறை பயணமாக டெல்லி வந்தடைந்தார் அங்கோலா அதிபர். முப்படைகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். டெல்லி வந்துள்ள அங்கோலா நாட்டு அதிபருடன் பிரதமர் மோடி பேச்சுவார்த்தை.